இன்று என்னை எவனாவது கேட்டால் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று ஜோசப் விஜய் ஆகிய நான் இந்த வசனத்தை கேட்கறதுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குமா நினைக்கிற நாளைக்கு பிள்ளையையும் கொண்டு அமெரிக்காவிலே படிப்பித்த சீமான் என்கிற சாமானுக்கு எங்களுடைய நெடுந்தீவை முடிந்தால் தமிழகத்துக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு வசனத்திற்காக ஒட்டுமொத்த தற்குறிகளும் நேற்று கத்தியதை நான் பார்த்தேன். என்னுடைய இனம் துப்பாக்கியால் தன்னை பாதுகாத்துக் கொண்ட இனம். கத்துங்கடா கத்துங்க, இதையும் கத்துங்க, இதுக்கு மேலேயும் கத்துங்க. இதை பற்றி நான் கவலைப்பட போறதில்லை. ஏனென்றால் எம்ஜிஆர்ல இருந்து தற்போதைய எங்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கையாக இருக்கின்ற விஜய் வரைக்கும் இலங்கை தமிழீழ மக்கள் நம்பி இருப்பது தமிழக மக்களை. ஆகவே தமிழக மக்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள். மணிவண்ணன் என்று டாக்டர்ஸ் கால நக்கின மணிவண்ணன் அன்றைக்கு வந்து என்னுடைய நீதிமன்றத்திலே போராடுகிறார். ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய துப்பாக்கியை பறிக்க சொல்லி திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் இந்த வசனத்தை கேட்கறதுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குமா நினைக்கிற நாளைக்கு இலங்கையிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய அண்ணன், என்னுடைய சொந்த அண்ணன் மாதிரி பார்க்கக்கூடிய என்னுடைய அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நாளைய தினம் தமிழ்நாட்டின் வரலாறு காணாத ஒரு வெற்றியோட எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக எம்ஜிஆருக்கு ஒரு தடவை மேலே போய் என்னுடைய அண்ணன் விஜய் அவர்கள் நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்கின்றதை என்னுடைய இரண்டு கண்களாலை ஒரு தடவை குட்டிமணியும் தங்கத்துறையும் வெளிக்கடை சிறைச்சாலையின் போது கொல்லப்படுகின்ற போது கடைசி நிமிடங்களிலே கேட்டார்கள், உங்களுக்கு என்ன ஆசைப்படுகிறீர்கள் என்று. அப்போ அவன் சொன்னான், என்னுடைய இந்த இரண்டு கண்கள் நான் செத்தா பிறகும் எங்களுக்கு தமிழீழம் கிடைக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய கண்ணை குத்தி குத்தி இந்த சிங்கள காடியர்கள் ஒரு தடவை வெளிக்கடை சிறைச்சாலையில் என்று நினைக்கிறேன் குத்தி கொலை செய்தார்கள். அதே மாதிரி இன்று என்னை எவனாவது கேட்டால் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது அதை என்னுடைய இரண்டு கண்களாலும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நேற்றைய தினம் நான் என்னுடைய ஒரு நிமிட உரையின் போது எங்களுடைய நெடுந்தீவை முடிந்தால் தமிழகத்துக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு வசனத்திற்காக ஒட்டுமொத்த தற்குறிகளும் நேற்று கத்தியதை நான் பார்த்தேன். கத்துங்கடா கத்துங்க, இதையும் கத்துங்க, இதுக்கு மேலேயும் கத்துங்க. இதை பற்றி நான் கவலைப்பட போறதில்லை. ஏனென்றால் அரசியலில் யாரும் கருத்தை தெரிவிக்கலாம். ஆனால் இன்று தமிழக மக்கள் ஒரு உணர்வுள்ள தமிழனாக நிரூபித்திருக்கிறார்கள். காலங்காலமாக ஊழல் செய்தவர்களை வீட்டை அனுப்ப வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக, அது அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், அல்லது திரள் நிதி என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய பணத்திலே தன்னுடைய பிள்ளையையும் கொண்டு அமெரிக்காவிலே படிப்பித்த சீமான் என்கிற சாமானுக்கு இவர்கள் வடிவாக படித்திருக்கார். ஒரு கட்டுப்பணம் கூட திருப்பி இல்லை. இதில் இருந்து இந்த போலி தமிழ் தேசியம் கதைக்கின்ற ஸ்ரீதரனாக இருக்கட்டும், இதில் பக்கத்தில் இருக்கிற போலி தமிழ் தேசியம் கதைக்கின்ற கஜேந்திரகுமாராக இருக்கட்டும், அங்கால் இருக்கிற செல்வம் மடக்கரனாக இருக்கட்டும், பின்னால் ஒருத்தருமே இல்லை, இவங்களை போயிட்டாங்க. இந்த தமிழரசு கட்சிக்காரராக இருக்கட்டும், இவங்களுக்கு மிக தெளிவாக இந்த தமிழக தேர்தல் ஒரு பாடம் ஒன்றை சொல்லி சென்றிருக்கிறது. தேசிய தலைவருடைய போராட்டத்தையும் தேசிய தலைவருடைய அர்ப்பணிப்புகளையும் மாவீரர்களுடைய அர்ப்பணிப்புகளையும் எவனொருவன் தன்னுடைய அரசியலுக்காக பாவிக்கிறானோ அவன் மக்களாலே தூக்கி எறிக்கப்படுவான். எவனொருவன் அந்த போலி தேசியம், அதில் ஒருத்தர் இருக்கிறார் மணிவண்ணன் என்று டாக்டர்ஸ் கால நக்கின மணிவண்ணன் அன்றைக்கு வந்து என்னுடைய நீதிமன்றத்திலே போராடுகிறார். ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய துப்பாக்கியை பறிக்க சொல்லி நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், என்னுடைய இனம் துப்பாக்கியால் தன்னை பாதுகாத்துக் கொண்ட இனம். அதை மறப்பதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் இன்று கூட நான் விரும்புகிறேன் சிங்கள மக்களோடு நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் வடக்கு மாநிலத்திலே எத்தனையோ தீவுகள் இருக்கிறது. நெடுந்தீவுக்கு அண்மை தினம் போனேன். அங்கே மாவட்ட வைத்தியசாலையாக இருந்த வைத்தியசாலையை இப்போது ரெண்டு வைத்தியர்கள் வேலை செய்கின்ற வைத்தியசாலையாக இந்த சிங்கள இனவாத அரசியல் மாற்றி இருக்கிறது. அதாலே தான் சொன்னேன், உங்களுக்கு நெடுந்தீவுக்கு ஒரு மாதத்திலே 4 நாட்கள் 5 நாட்கள் மட்டும்தான் மின்சாரம் வழங்க முடியுமாக இருந்தால் கச்சதீவை மட்டுமல்ல, நெடுந்தீவு மட்டுமல்ல, அப்படியே போனால் கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற மட்டக்களப்பையும் நீங்கள் இலங்கைக்கு இந்தியாவுக்கு தாரை வார்த்து கொடுங்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் தன்னுடைய சொந்த இனத்திற்கு ஒரு கடல் பயணத்தை கூட ஒழுங்காக செய்து வைக்க முடியாத இது அனுரகுமார நாயக போன்ற அரசாங்கம் எனக்கு நம்பிக்கை இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஒரு வைத்தியசாலை இல்லை, ஒரு அவசரமாக ஒரு அம்மா பிள்ளை பெறுவதாக இருந்தால் ஒரு மிட்வைஃப் கூட இல்லை. ஒரு மிட்வைஃப் இல்லாத ஒரு இடம், ஒரு வைத்தியர்கள் வாழ முடியாத ஒரு இடம் என்றை நெடுந்தீவாக மாற்றியிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நெடுந்தீவு, அனலதீவு, புங்குடுதீவிலிருந்து மக்கள் இடம்பெயர்கிறார்கள். அந்த நிலைமையில் இருக்கும்போது தான் சொன்னேன், தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தெரியும் காலம்
எம்ஜிஆர்ல இருந்து தற்போதைய எங்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கையாக இருக்கின்ற விஜய் வரைக்கும் இலங்கை தமிழீழ மக்கள் நம்பியிருப்பது தமிழக மக்களை. ஆகவே தமிழக மக்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள், நான் தமிழ் கதைப்பதால் தான் என்னுடைய பரம்பரை இங்கே அழிக்கப்பட்டிருக்கிறது. நான் கதைப்பது இந்த சிங்கள குகையிலே ஒரு தமிழ் கதைக்கின்ற ஒரு புலியாக கதைப்பதால் தான் என்னுடைய இனம் இன்று வரை பிறக்காத பிள்ளையை கூட தயார் போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை எங்களுடைய முதலமைச்சர் விஜய் என்பதை இன்றைக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த விடயத்தை நான் தமிழில் கதைக்கின்ற போது இவர்கள் சொல்லுவார்கள், ஓகே நீங்கள் சிங்களத்தில் கதைக்கலாமே, சிங்களத்தில் கதைக்கின்ற போது கேளுங்கடா, சிங்களத்தில் இருக்கிற கேளுங்க. විවක්ෂය වාඩි වෙලා ඉන්න එම්බිට ආරක්ෂාව දෙන්න ඕන කියලා. හැබැයි තමුන්නාසලා යනකොට මොකද කිව්වේ? බස් වල යනවා, ට්‍රේන් වල යනවා කිව්වනේ. අපි තාම ඒ පරණ බෝට් වල මාළු වල එන බෝට් වල ගියාම නාගදීප. තමුන්නාසලා යන්නේ මොකද? නේවි එකකින් බෝට් එකේ ආර්මිකින් බෝට් එකේ යන්නේ. ඒ නිසා කරුණාකරලා මම ඉවර කරනවා. කරුණාකරලා මම ඔයාලට කියන්නම්. විපක්ෂයේ ඉන්නේ මන්ත්‍රීලාට පුළුවන් නම් ආරක්ෂාව දෙන්න. Thank you. මට මේක කියන්න ඕනේ මේ මුලාසරණ මන්ත්‍රීතුමනි මං එදා කිව්වා අපේ ජෆ්නාව දෙන්න මේ ඉන්දියාව වලින් කියලා. මන් කියන්නේ මේ සමහරුන්ට මම කතා කරන දෙමළ තේරෙන්නේ නැති ඉඳලා සමහර මාධ්‍ය මේක මේ වෙනස් කරලා දාලා තියෙනවා. මම කිව්වේ පැහැදිලිවම කච්චදීප නෙවෙයි ඉන්දියාවත් දීලා ඉවර කරලා දාන්න කියලා. මේ ශ්‍රී ලංකාවත් දීලා අපේ ලංකාවත් දීලා ඉවර කරලා දාන්න කියලා. දැන් සමහර ජෙප්පන් ටික ආවිල්ලා මට කියනවා අයි ડોක්ටර් ඔයා අපේ රටට ආදරේ නැද්ද කියලා. අපේ රටට ආදරේ. හැබැයි ගිවිසුම හතක් අත්සන් කරලා අනුරෝමසා නායක ගිහිල්ලා අත්සන් කරලා එනකොට තේරෙන්නේ නැහැ. ඒවට කිසි දෙයක් කිව්වේ නැහැ. හැබැයි අපි කිව්වොත් තමයි ඔක ලෙඩක් හදන්නේ ජෙප්පන්ට. ඒ නිසා මං කියන්නේ ඔයගොල්ලෝ ඉවිසුම හතක් ලියලානේ තියන්නේ. මෝඩිට දීලා තියන්නේ. මං කියන්නේ ඒකින් කැලලක් අරගෙන තමිල්නාඩු වලට දෙන්න කියලා. එහෙම නැතුව නිකන් මගේ රට මං විකුණන්නේ නැහැ. මතක තියාගන්න. අපි මේ රට ඕන කියලා රණ්ඩු වෙච්ච මිනිස්සු. අපි 1980ට 87 මිනිස්සු තමන්ගේ මිනිස්සු මරලා දාලා නැහැ. අපි මේ රටට ආදරේ. මේක මගේ රට. ශ්‍රී ලංකා කියන්නේ මගේ රට. හැබැයි ඕගොල්ලෝ ඉවිසුම් හතක් අත්සන් කරලා ඉන්දියාවට මෝඩිට විකුණනවා කියන්නේ උඹලා ඵලයල්ලා මේ මෝඩිට අපි යන්න තමිල්නාඩු වලට කියලා කිව්වේ. කවදාවත් මේ රට විකුණන්න මට ඕමනාවක් නැහැ. එහෙම ඕමනාවක් තිබ්බොත් අපි ඒ කාලෙම ගිහිල්ලා බයිනවනේ මේ ඉන්දියාව වලට. හැබැයි මම එකක් කියන්නම්. ওই කච්චදීව යනකොට අපේ ජනාධිපතිතුමා ගියා ජැකට් එකක් මුකුත් දාන්න නැතුව මෙහෙම ගියා. මෙහෙම ගියාම ඔක්කොම ඔන්න ජනාධිපති යනවා කච්චදීව. ඔබතුමාට තව විනාඩි දෙකක කාලයක් තිබෙනවා ගරු මහත්මයා. අපි යනකොට අපි ගියා මේ බෝට් වලට. එක බෝටුවක්වත් රජයේ බෝටුවක්වත් නැහැ මේ නාගදීප යන්න. උඹලා තමයි කිව්වේ මේ පිළිමි වන්දනාම ගෝත්‍රික වැඩ කියලා. මතකයිද? පිළිමි වන්දනාව ගෝත්‍රික වැඩ කියලා මිනිස්සු නාගදීපට යන්න මේ රජේ එක බෝටුවක්වත් දාලා නැහැ. මතක තියාගන්න. ඒ නිසා තමයි මම මේ බෝට් එක නැක්කේ. ඒ නිසා තමයි මේ වීඩියෝ ලීක් නේ මේ ජැකට් නැතුව. මම මූදුව උපදිලා අවුරුදු 40යි. ඒ නිසා මට පීනන්න පුළුවන්. හැබැයි පොඩි දරුවෝ යනවා. අම්මලා යනවා ජැකට් එක නැතුව. මගේ එක ගලවලා දුන්නා අම්මා දාගන්න කියලා. මම බෝටුව පෙරළුනොත් මට බේර ගන්න පුළුවන් මාව. හැබැයි අම්මලා දරුවෝ බේරගන්නේ කවුද? උඹලා දාවිලා මේ ජෙප්පෝ ටිකත් ආවිලා බේරන්නේ. තව එකක් කියනවා මට තුවක්කුවක් දීලා තියෙනවා ආරක්ෂාවට. අපි හැම මන්ත්‍රීලාට දැන් නිකන් කියන්නකෝ සුමන්ත්‍රෙන්ට දීලා තියෙනවා MST දෙකක්. හැබැයි පාර්ලිමේන්තු මන්ත්‍රී මට එක පොලිසිය ආරක්ෂාවක් නැහැ. හැබැයි අපේ පරම්පරාවට පොරදුයි ඔය තුවක්කුව. අනේ ඕක ලෝඩ් කරලා අන්ලෝඩ් කරලා සේව් එකට දාන්න තේරෙන්නේ නැතුවද අවුරුදු 40 මං ඉන්නේ. මම හිතන්නේ මම අවුරුදු 6ක් ඉන්නකොට ඔය මේ ඩිස්මැන්ටල් කරන ඔය ගන්න එක. මගේ තාත්තාගේ පපුව තිබ්බ එක, මෙත්‍ර තිබ්බ ගන්න එක. මගේ අයියාගේ මිත්‍ර තිබ්බ ගන්න එක. මම මේ ගන්න එක තමයි උපදුනේ. ඒ නිසා මට ඒක ලෝඩ් කරලා සේව් එකට දාලා ඔයා ගල් එකක් ගැහුවොත් මම බඩි දිනනවා කියලා කියන්නේ මට තප්පරයක්වත් යන්නේ නැහැ. හැබැයි මට තේරෙන්නේ නැහැ. ඒ බම්බුවකට නේ ගන්න එක දීලා තියෙන්නේ. මට ආරක්ෂා කරගන්න පුළුවන්. හැබැයි ලජ්ජ වෙන්න ඕනේ අනුර කුමාරස්වාමී නායක ආණ්ඩුව. ඒක ඇමති කෙනෙකුට ඕගොල්ලෝ ආරක්ෂාව නැතුව පාර යනවාද කියලා බලන්නකෝ. හැබැයි අපිට තුවක්කුවක් දීලා ඊට පස්සේ අපේ ගල් ගහන්න මිනිස්සුවත් සෙට් කරලා ඒක 2023 කලින් හිටපු ඇමති ඩග්ලස් දේවානන්දගේ මේ කට්ටිය ඇවිල්ලා මට ගල් ගහනකොට මාව බේරන්න මට තුවක්කුව ඕසන්න නැතුව නිකන් ආයේ ගල්යක් ගහලා වීස් කරන්නද? ඒ නිසා මේ රජයට මම කියන්නේ රජය මේක පොඩ්ඩක් හිතලා බලන්න ඕනේ. தமுண்ட ஆரக்ஷாவ கண்ணுவானம் ஏவகைமே. கௌரவ சபாநாயகர் அவர்களே, முதலாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன் அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த மின்சார தடை அது வடக்கு மாகாணத்தில்
தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் வந்து நான் நெடுந்தீவு அல்லது டெல்ஃபிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு வந்து மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில் கிட்டத்தட்ட 7 நாட்களில் 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. ஸோ இந்த தீவு பகுதிகளில் வந்து நீங்கள் கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி வந்து கச்சதீவை தரமாட்டார் என்று. நாங்கள் சொல்லுறோம் கச்சதீவை மட்டுமில்லை ஜாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் எப்போது எங்களுக்கு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.